டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். என்னுடைய கல்லூரி அனுபவங்களின் படி நான் மாணவர்களை 6 விதமாக பிரித்தேன். அந்த மாணவர்களில் அதிமுனைப்பு மாணவர்கள், முனைப்பு மாணவர்கள், ஒய்யார மாணவர்கள் என்கிற 3 பிரிவுகளை பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். அதில் நான் சொன்ன மாதிரி இந்த அதிமுனைப்பு மாணவர்கள் சுயநலமாக இருப்பார்கள். யாரிடமும் தங்களுடைய அனுபவங்களையோ தங்கள் அறிவையோ பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். தான் முன்னேறினால் போதும் என்று நினைப்பார்கள். சமூக சிந்தனை இருக்காது. தான் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு இருப்பார்கள். அவர்களிடம் சமூக திறன்கள் இருக்காது, வாழ்க்கை திறன்கள் இருக்காது. அதனால் அவர்கள் தங்களுடைய கல்வியில் வெற்றி பெறுவார்கள். எப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். கான்வகேஷன் நடக்கும். 10 மெடல் 12 மெடல் இவங்க வாங்குவாங்க. ஆனால் ஒரு பையல் கைத்தட்ட மாட்டான். இவங்க மெடலை வாங்கினாங்கன்னா ஒரு கைத்தட்டல் அந்த ஆடிட்டோரியத்தில் வராது. ஏன்னா யாருக்குமே இவங்க உதவி பண்ணியிருக்க மாட்டான். ஒரு பயல் கைத்தட்ட மாட்டான். அதே நேரத்தில் இந்த ஒய்யார மாணவர்கள் இருக்கான் பாருங்க, அவன் ஏதாவது ஒரு மெடல் வாங்கியிருப்பான். அவன் அந்த மெடலை வாங்கும்போது ஆடிட்டோரியத்தில் கைத்தட்டல் பிச்சுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சமூக நுண்ணறிவு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதனால் எல்லாரும் நாமே இந்த மெடலை பெறுவதை போன்ற சந்தோஷத்தோடு பெறுவாங்க. நான் பல பள்ளிகளில் போய் பார்த்துருக்கேன். சில ஆசிரியர்கள் அவங்க அந்த பரிசு வாங்கிறதுக்காக மேடைக்கு வரும்போது எல்லாரும் பயங்கரமாக ஸ்டூடெண்ட்ஸ் கைத்தட்டுவாங்க. சில ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இந்த கைத்தட்டல் கிடைக்கும். காரணம் என்னென்னா, அந்த ஆசிரியர்கள் மாணவர்களை நண்பர்களைப் போல நடத்தியிருப்பார்கள். சில நேரங்களில் சொந்த மகனைப் போல சொந்த மகளைப் போல நடத்தியிருப்பார்கள். கனிவோடு இருந்திருப்பார்கள், வழிகாட்டி இருப்பார்கள், உதவி இருப்பார்கள், அன்பாக இருந்திருப்பார்கள், அவமானப்படுத்தி இருக்க மாட்டார்கள். இவையெல்லாம் சேர்ந்து தான் அந்த கைத்தட்டல்களாக அங்கே குவிக்கின்றன. அது மாதிரி இந்த ஒய்யார மாணவர்கள் ஏதாவது ஒரு பரிசு வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடிட்டோரியத்தில் கிளாப்ஸ் பிஞ்சுக்கிட்டு போயிடும். காரணம் என்னென்னா, நாம் எத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறோம், எத்தனை பேரோடு நாம் கல்லூரி வாழ்க்கையில் நட்பாக இருந்திருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவையெல்லாம் வாழ்க்கையை ஷேப் பண்ணுது. ஆக முனைப்பு மாணவர்களாக இருக்கிறவர்கள் உதவுவார்கள். அந்த முனைப்பு மாணவர்கள் வந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு பரிசு பெற்றாலோ ஒரு மெடல் பெற்றாலோ மாணவர்கள் நல்லா அவங்களுக்கு கரகோஷம் கொடுத்து அவங்கள ஊக்குவிப்பாங்க. அதிமுனைப்பு மாணவர்களுக்கு யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இதில் 4வது வகையான மாணவர்கள் அதி ஒய்யாரமான மாணவர்கள். அதி ஒய்யாரம்னா என்னென்னா அல்ட்ரா கூல். சில பேர்கிட்ட சொல்லுவாங்க அனாவசிய நிலா வெளிச்சம்னு. எதுக்கும் அசர மாட்டாங்க, கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. நான் 4 விதமாக பார்ப்பேன். எப்படின்னா, சில பேருடைய ரூமில் ஒன்றுமில்லை, நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணி பாம்பு வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா போதும், அந்த என்டையர் ஆஃபீஸையே கலவரம் பண்ணிவிடுவாங்க. பாம்பு வச்சுருக்காங்கன்னு எல்லாரையும் கலவரம் பண்ணி தலை தெறிக்க ஓடி அது மெசேஜ் உண்மையாக இல்லையான்னு. இது ஒரு டைப்பு. சில பேருடைய ரூமில் போய் ஒரு பாம்பே வச்சா கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை டிட்டனேட் பண்ணிவிட்டு அமைதியாக ஒன்றுமே நடக்காத மாதிரி அவங்க பாட்டுக்கு வேலையை பார்ப்பாங்க. இது ஒரு விதமானவங்க. 3வது வகை என்னென்னா, அந்த பாம்பை கொண்டு போய் பக்கத்து ரூமில் வச்சுட்டு இவங்க எதுவுமே நடக்காத மாதிரி வேலை செய்வாங்க. இது 3வது வகை. 4வது வகை என்னென்னா, ஒரு மைசூர் போண்டாவில் அந்த பாம்பை வச்சு சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிவிட்டு தான் வேலையை பார்க்குறவங்க. இந்த மாதிரி 4 விதமான. இதில் இந்த 4வது விதமான ஆளுங்க தான் இந்த அதி ஒய்யாரமானவங்க. எதுக்கு அழட்டிக்க மாட்டான். நாளைக்கு எக்ஸாமு இருக்கட்டும்ப்பா, இப்போ ரெக்கார்ட் நோட்புக் சப்மிட் பண்ணுப்பா, டைம் ஆச்சு, நாளைக்கு நம்ம சப்மிட் இருக்கட்டும்ப்பா, சப்மிட் பண்ணலாம், இப்போ என்ன பெருசா அப்படின்னு. எப்படின்னா, எவ்வளவு அட்டண்டன்ஸோ மினிமம் அட்டண்டன்ஸோ அந்த நாள் மட்டும் இவங்க ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு வருவாங்க. கரெக்டாக எப்போ அந்த ப்ரொஃபஸர் உள்ளே நுழையிறாரோ அதுக்கு ஒரு மைக்ரோ செகண்ட் உள்ளார நுழைஞ்சு போய் உட்காருவாங்க. அது வரைக்கும் வெளியே ஆட்டம் பாட்டம் எல்லாம் அதே மாதிரி ரெக்கார்ட் நோட்புக்கோ மற்றதோ எதை எழுதணுன்னாலும் கடைசி நாள் யார்கிட்டையாவது வாங்கி ஏதோ ஒன்று எழுதி ஏதோ ஒரு ஒப்பேற்றி. சரி, படிப்பு எப்படின்னா, படிக்கிறதும் அப்படி தான். கடைசியில் யார்கிட்டையாவது, ஏன்னா அந்த கேள்வி என்னென்ன கேள்வி, முக்கியமான கேள்வி சொல்லு பார்க்கலான்னு கேட்குறது, அவங்க சொல்ல அதை உள் வாங்கிட்டு போய் எக்ஸாம் எழுதி கரெக்டாக பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா,
கேளிக்கைகள் இருக்கும், ஒரு சில பழக்கங்களுக்கும் இவங்க சகவாச தோஷத்தெல்லாம் ஆயிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் காலேஜில் பார்க்கலாம். இந்த அல்ட்ரா கூல் டைப் ஆஃப் பீப்புள் வந்து இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் என்னென்னா இவங்கெல்லாம் இந்த வசதி மிகுந்த ஒரு தட்டிலிருந்து வரக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கணும், ஒரு டிகிரி இருக்கணும், நாளைக்கு சமூகத்தில் ஒரு மரியாதையாக இருக்கணும், அதுக்காக இவங்க வந்து இந்த டிகிரிக்காக வரக்கூடியவங்க. பேரண்ட்ஸ் நல்லா ரிச்சாக இருப்பாங்க, பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, வசதி உள்ளவங்களாக இருப்பாங்க. படித்து முடித்த உடனே அந்த சொந்த நிறுவனத்திலேயே ஒரு வேலை கிடைக்கும், ஏதாவது ஒன்று. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி அல்ட்ரா கூலாக இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தே ஆர் நாட் பாதர்ட் அபவுட் மார்க்ஸ். என்னென்னா இவங்க இந்த கேளிக்கைகள் விரும்பிகளாக இருக்கிறவங்கிறதுனால இவங்கள பார்த்து சில பேர் என்னென்னா கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வசதி இருக்கிறவன் என்ன வேணால் செய்யலாம், அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும், அவனுக்கு பிரச்சனை கிடையாது. வசதியே இல்லாத மாணவர்கள் கூட சில நேரங்கள் என்னாங்கன்னா இவங்கள பார்த்து இந்த பூனை புளியை பார்த்து சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அவர்களும் இவர்களை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். ஏன்னா பெரிய வசதியான இருக்கிறவங்களுக்கு பரிந்துரையெல்லாம் கிடைக்கும். அவங்க ஒரு வேலைக்கு போய் சேர்றதுனா கூட ஈஸியாக சேர்ந்துடலாம். ஒரு 4 வருஷம் அங்கே வேலை செய்வான், அடுத்த பார்த்தீங்கன்னா அவன் சொந்த ஆர்கனைசேஷன், பெரிய அளவில் ரிச் ஆர்கனைசேஷனில் போய் அவன் உட்காந்துருவான், எம்டியாவோ ஜிஎம்மாவோ உட்காந்துருவான். அவனை பார்த்து மற்றவர்கள் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த அதி ஒய்யார மாணவர்கள் வந்து கல்லூரி தாண்டி நண்பர்கள் வைத்திருப்பாங்க. இந்த கல்லூரியில் நிறைய பேர் அவங்கள ஜாலி, ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை விட ஒரு ஜாலியாக இருக்கிற பர்சனை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஹாய் ஹாய் அப்படின்ட்டு போனால் எல்லாருக்கும் பிடிக்க செய்யும். சோஷியலைஸ் பண்ணுறது இவங்க நல்லா பண்ணுவாங்க. அதனால் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால சில தீய பழக்கங்களுக்கு இவங்களுக்கு ஏற்படும். பார்த்துக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க காலேஜுக்கு வரதே என்ஜாய் பண்ண தான் வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படுகிற அளவிற்கு இவருடைய நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா இவங்கக்கிட்ட ஒரு வேலைக்கு போனாலோ அல்லது ஒரு பொறுப்பை கையாண்டாலோ அதுக்கப்புறமேலு இவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இவங்க கூட காலேஜில் வந்து இவங்க கூட சுற்றினவங்களாம் வந்தாங்கன்னா, சாரிப்பா உனக்கு மெரிட் இல்லைப்பா, நான் வேலை கொடுக்க முடியாது, யாரு கிடையாது, ஏதோ உதவுவாங்கன்னு வந்தோம்னா, சரிப்பா உனக்கு மெரிட் இல்லையே என்ன பண்ணுறது, ஆர்கனைசேஷன் நாங்கள் ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க, காசில் கருத்தாக இருப்பாங்க, பணியில் கருத்தாக இருப்பாங்க. இந்த மாதிரி மாணவர்களாக நான் பார்த்துருக்கேன். காலேஜில் படிக்கிற வரைக்கும் ஜாலி, காலேஜ் முடிஞ்ச உடனே தன்னுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன். இது வந்து இந்த ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு கேரக்டர் படிச்சிருப்பார், ஹென்ரி த ஃபிஃப்த் அப்படின்னு. இந்த ஹென்ரி த ஃபிஃப்த் வந்து பிரின்ஸ் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி த ஃபோர்த்துனுடைய பையன். இவர் எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு டைப்பு, பிரின்ஸாக இருக்கிற வரைக்கும். இந்த ஃபால்ஸ்டாஃப் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த ஃபால்ஸ்டாஃபும் இவரும் சேர்ந்து பண்ணாத அட்டூழியம் கிடையாது, அவ்வளவு அட்டூழியம் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு ரெப்புடேஷன். ஹென்ரி த ஃபோர்த்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது இவருக்கு அறிவுரையெல்லாம் சொல்கிறாரு, அடுத்தது நீ தான் மன்னனாக போகிற, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்லாம் அறிவுரையெல்லாம் சொல்கிறாரு. அப்போ கூட அந்த மன்னனுடைய கிரீடத்தை எடுத்து இப்படி வச்சுக்கிறாரு. அவர் அப்புறம் கோபம் கூட படுறாரு. ஹென்ரி த ஃபோர்த் இறந்த பிறகு இவர் தான் மன்னராகிறார். அப்போ தான் பிரின்ஸ் ஹாலுக்கு ஹென்ரி த ஃபிஃப்த் அப்படின்னு தலைப்பு கொடுக்குறாங்க. ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களில் ஹீரோயின்ஸ் தான் இருக்கிறாங்க, ஹீரோவே கிடையாது அப்படின்னு பர்னாட் ஷா சொல்கிறார். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உண்மை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தா ஹீரோ யாரும் கிடையாது, ஹீரோயின் தான் போர்ஷியா. ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், அதுலேயும் ஹீரோயின் தான். அதே மாதிரி மெஷர் ஃபார் மெஷர், அதுலேயும் ஹீரோயின் தான். பெரிய அளவில் ஒரு ஹீரோவான கேரக்டரோட ஒருத்தரை படைக்கவில்லை. இப்போ ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியோபெட்ராவுடைய கேரக்டர் தான் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பர்னாட் ஷா சொல்கிறார். ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா இந்த ஹென்ரி த ஃபிஃப்த். ஏன்னா ஹென்ரி த ஃபிஃப்த்து தான் ஒரு பெரிய ஹீரோவாக நம்மளால் நினச்சி பார்க்க முடியுது. அவர் இளவரசராக இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு. ஆனால் அவர் மன்னனான பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறார். சில பேர் பார்க்கலாம் கல்லூரியில் படிக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் ஒரு பணிக்கு போன பிறகு ஒரு பதவிக்கு போன பிறகு ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க, அவங்களா இவங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பொறுப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஹென்ரி த ஃபிஃப்த். சரி,
நம்மளோட ஜாலியாக இருந்தால் தானே அவரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஃபால்ஸ்டாஃப்ங்கிற அந்த கேரக்டர் வரும். ஃபால்ஸ்டாஃப்னுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா முழுக்க ஜோவியலாக இருக்கக்கூடிய கேரக்டர், ஹியூமரஸ் கேரக்டர். போனால் அவர் ஹென்ரி V என்ன சொல்லுவார்னா, ஐ நோ நாட் தி ஓல்டு மேன் அப்படின்றவார். ஒன்று எனக்கு யாருன்னே தெரியலன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவார். இந்த வசனம் ரொம்ப பாப்புலரான ஒரு வசனம். இந்த ஃபால்ஸ்டாஃப்ங்கிற கேரக்டரில் குவீன் எலிசபெத் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க இந்த கேரக்டரை மையமாக வச்சு எனக்கு ஒரு நாடகம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர்கிட்ட சொல்லி மெர்ரி வைஃப்ஸ் ஆஃப் வின்சர் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை ஷேக்ஸ்பியர் எழுதி கொடுத்துருப்பார். இல்லை என்னென்னா, ஹென்ரி V மாதிரி இந்த அல்ட்ரா கூல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பதை நான் பார்த்துருக்கேன். கல்லூரியில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிட்டு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு ஹெட்டாக இருந்து அதில் நல்ல பேரோடு வரவங்கள நம்ம பார்க்க முடியும். இதில் என்னென்னா, அல்ட்ரா கூல் இருக்கிறவங்ககிட்ட யார் போய் சேர முடியும்னா, அதே அளவுக்கு பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள், அதே மாதிரி ஒரு ஃப்யூச்சர் அஷ்யூரானவங்க போய் சேர்ந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் சாதாரண குடும்பங்கள்லேருந்து வரவங்க, நமக்கு பணி தான் முக்கியம், நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறவங்க, போட்டித் தேர்வுகள்லாம் எழுதி நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்கிறவங்க போய் சேர்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு அது பயன்படாமல் போயிடும். அதனால் முக்கியமாக நம்ம கருத வேண்டியது என்னென்னா, அல்ட்ரா கூல்ங்கிறது அது ஒரு ட்ரைப். அவங்க மற்றவங்க கூட மிக்ஸ் ஆகும்போது பெரிய பாதிப்புகள் சாதாரண மாணவர்களுக்கு ஏற்படும். இப்போ ஒருத்தர் இருக்கலாமா அல்ட்ரா கூலானா? ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏன்னா அல்ட்ரா கூலாக இருக்கிறது சில பேரால் தான் முடியும், சில பேருக்கு தான் அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாராலையும் அப்படி இருக்கக்கூடாது. அதனால் அதிமுனைப்பு மாணவர்களாக எப்படி இருக்கக்கூடாதோ அதே மாதிரி அதி ஒய்யாரமாகவும் ஒரு மாணவர்கள் இருக்கக்கூடாது. அவங்க எப்படி இருக்கலாம்னா, முனைப்பு மாணவர்களாக இருக்கலாம். அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் முழுக்க ஒய்யார மாணவர்களாகவும் இருக்கக்கூடாது. முனைப்பு மாணவர்களாக இருந்து ஒய்யார மாணவர்களுடைய சில பண்புகளை அவர்கள் ஒற்றிக்கொள்ளலாம். அப்படி ஒற்றிக்கொண்டால் அவர்கள் வாழ்வு ரீதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பண்புகள் தேவைப்படுது. இந்த லைஃப் ஸ்கில்ஸில் தேவைப்படுற அத்தனை விதமான ஸ்கில்ஸும் இவங்களுக்கு தேவைப்படுது. அது ஒரு கீன் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கீன் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 90% அவர் எஜுகேஷன், எக்ஸாமினேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், காஸ் ஃபார் லைஃப், கோல் ஃபார் லைஃப், இப்படி திட்டமிட்டு வாழக்கூடியவர். நல்ல மதிப்பெண் பெறணும், நல்ல ரேங்க் எடுக்கணும்னு இதுகளையே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம அட்டைன் பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய லைஃப் என்ன, ஒருவேளை நீங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சாலோ, சொசைட்டி ஓரியன்ட் சர்வீசஸ் பண்ணணும்னு நினச்சாலோ, அல்லது நீங்களே ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆந்த்ரப்ரனர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் ஆந்த்ரப்ரனர் ஆக முடியும்னா நிச்சயமாக இந்த கூல் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆந்த்ரப்ரனர் ஆக முடியும். ஆனால் அவங்களுக்கு அந்த நுணுக்கத்தை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் முனைப்பாகவும் இருப்பதற்கு அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்ல காம்பினேஷன். 50% கீன் டைப், 50% கூல் டைப். ஆந்த்ரப்ரனர் ஆகிறவங்க எல்லாரையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்க பெரிய அகாடமிக்ஸ் இருக்காது. ஆனால் அகாடமிக்ஸ்லேருந்து அவங்க அப்சர்வ் பண்ணுறது என்னென்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியாரிட்டி. அதே நேரத்தில் அவங்க ஆந்த்ரப்ரனர் ஆகிறதுக்கு என்ன தேவைன்னா ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் ரொம்ப தேவைப்படும். அவங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் நிறைய தேவைப்படும், கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸ் நிறையா தேவைப்படும். இதையெல்லாம் அவர்கள் எப்போது அடைவார்கள் என்றால் அவர்கள் மற்றவங்களோடு பழகுகிற போது அடைவார்கள். யாரை பார்த்தாலும் உடனடியாக ஃப்ரெண்ட்லி ஆகக்கூடிய ஒரு பண்பு இருக்குது பாருங்கள், அது மகத்தான பண்பு. அது இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். 5வது என்னென்னா ஒப்புக்கு வருகிற மாணவர்கள். சில மாணவர்கள் என்னென்னா, பெற்றோர் நீ படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க, அவனுக்கு விருப்பமே இருக்காது, எதுலேயும் விருப்பமே இருக்காது. காலேஜுக்கு வருவான், சும்மா உக்காந்துருப்பான், எதையும் கவனிக்க மாட்டான், லாஸ்ட் பெஞ்சில் தூங்குவான். ப்ரொஃபஸருங்களே சொல்லுவாங்க, அவன் தூங்குனா பரவாயில்ல, அவன் முடிச்சிருந்தா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸுன்னு. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான், எதையும் கவனிக்க மாட்டான், தோணுனா எக்ஸாம் எழுதுவான், எந்த எக்ஸாமும் கிளியர் ஆகாது, எல்லாம் அரியர்ஸாக இருக்கும். சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாணவர்கள், ஒப்புக்கு வர மாணவர்கள் என்னன்னாக்க தீய பழக்கங்களுக்கு ஆளாகி விடுவார்கள். அந்த மாதிரி மாணவர்கள் 4 வருஷத்தில் முடிக்கிற கோர்ஸை 4 வருஷத்தில் முடிக்க மாட்டாங்க. சில டைமில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இது உண்மையானு தெரியாது, மெடிக்கல் காலேஜில்
சில மாணவர்கள் 4 வருஷத்தில் முடிக்காமல் ஃபீஸ் கட்டிக்கிட்டே இருப்பாங்க, எப்பயாவது முடிக்கலான்னு சொல்லி ஃபீஸ் கட்டுவாங்க அப்படின்னு. அது மாதிரி சில மாணவர்கள் 4 வருஷத்தில் முடிக்காமல் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் கூட ஆகிறது உண்டு. கடைசியில் முடிக்காமலே போயிடுறவங்க உண்டு. காலேஜில் இருக்கும்போதே இறந்து போகிறவங்களும் உண்டு, தீய சகவாசங்களால். இந்த லிவர்லாம் ஸ்பாயில் ஆகி இறந்து போகிறவங்களும் உண்டு. ஒப்புக்கு வர மாணவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒப்புக்கு வருகிற மாணவர்களால் அந்த வகுப்பினுடைய சூழலே கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவன் பாடு தூங்குவான், நினச்சா கிளாஸுக்கு வருவான், விருப்பமே இருக்காது, எது மேலேயும் அக்கறை இருக்காது, அவங்க ட்ரெஸ் பண்ணுற விதமும் சரியாக இருக்காது. நம்ம இந்த போதை பழக்கங்களுக்கு ஆளாகினவங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நீட்டாக வரணும், க்ளீனாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணுங்கிறதெல்லாம் நாளடைவில் அப்படியே தேய்ந்துடும் இந்த உணர்வுகள் எல்லாம். ஒரு இன்னொன்று தே ஆர் ஆல்சோ ப்ரோன் ஃபார் சூசைட்ஸ். அதனால தான் என்னென்னா போதை பழக்கங்களும் ட்ரக் அப்யூஸும் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக சூசைடை கமிட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரி பழக்கங்களுக்கு ஆளாகிறவர்கள் இந்த ஒப்புக்கு வருகிற மாணவர்கள். இந்த ஒப்புக்கு வருகிற மாணவர்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க அப்படியே ஒரு பட்டம் பெற்றாலும் அந்த பட்டத்தினால எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. இதுவங்க தான் ஒப்புக்கு. 6வது என்னென்னா விட்டு விலகுகிற மாணவர்கள். இந்த ஃப்ரீக் அவுட்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதுக்கும் ஒப்புக்கு வருகிற மாணவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஒப்புக்கு வருகிற மாணவர்கள் கிளாஸுக்கு வருவான், ஆனால் கிளாஸை கவனிக்க மாட்டான், கிளாஸில் தூங்குவான், நோட்ஸ் எடுக்க மாட்டான், ரெக்கார்ட் நோட் புக் ஏதோ ஒன்று சப்மிட் பண்ணுவான், ஏதோ ஒன்று படிப்பான், ஏதோ ஒன்று செய்வான். ஆனால் இவன் ஒரு முனைப்பு காட்ட மாட்டான், கல்வியினுடைய நோக்கத்தை உணர மாட்டான், வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை உணர மாட்டான். இந்த மாதிரி மாணவர்கள் எல்லா கிளாஸ்லேயும் ஒரு 3 அல்லது 4% இருப்பார்கள், ஒப்புக்கு வருகிற மாணவர்கள். இன்னொன்று என்னென்னா, 6வது விதம் என்னென்னா விட்டு விலகுகிற மாணவர்கள், ட்ராப் அவுட்ஸ். ஃபஸ்ட் இயரில் வருவான், அதுக்கப்புறம் ஆள் காணாமல் போயிடுவான், என்ன ஆனானே தெரியாது, கிளாஸுக்கே வரமாட்டான். சில பேர் வருவான், ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் ஃப்ரீக் அவுட் ஆகி போதை பழக்கம் அது இதுன்னு ஆளாகி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவான், சுயத்தை இழந்துருவான், சுயமரியாதை இழந்துருவான். அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. இந்த மாதிரி மாணவர்கள்லாம் ஃப்ரீக் அவுட்ஸ். இந்த ஃப்ரீக் அவுட்ஸு என்னன்னாக்கா, ஃபஸ்ட் இயரில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் பக்கமே தலையை காட்ட மாட்டாங்க, அவங்களால கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இதை தவிர போதை பழக்கங்களுக்கு ஆளாகி விடுவார்கள். இந்த மாதிரியான 1% 2% மாணவர்களை நம்ம பார்க்கலாம். என்னுடைய கல்லூரியில் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அனலைசிஸ் பண்ணதில் என்னென்னா, ஒரு சில பேர் இந்த மாதிரி ஃப்ரீக் அவுட்ஸாக இருந்தாங்க, நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க, பயங்கர அறிவாளிகளாக இருப்பாங்க, படிச்சிருந்தால் எதையோ சாதிச்சிருக்கலான்னு, நல்ல டேலண்டட் பர்சன், நல்லா மேடையில் பேசக்கூடியவர்கள், நல்ல ஆற்றல் உடையவங்க. அந்த மாதிரி மாணவர்கள் இந்த ஃப்ரீக் அவுட் ஆனதுனால என்னாச்சுன்னா, கல்லூரி வாழ்க்கையை சரியாக கழிக்காமல், கல்லூரி படிப்பை முடிக்காமல், இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல, என்ன ஆனாங்கன்னே தெரியல. நான் என்னுடைய சக மாணவர்களிடம் அவர்களை பற்றி விசாரிக்கிற போது அவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தது தெரியும், ஆனால் என்ன ஆனாங்கன்னு தெரில, அநேகமாக உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ உயிரோடு இல்லாமல் போனாங்கங்கிறது கூட தெரியல. காரணம் என்னென்னா, இந்த ஃப்ரீக் அவுட்டாக இருக்காங்களா, விட்டு விலகுகிற மாணவர்கள், அவர்கள் சமூகத்திலிருந்தே விலகி போகிற ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. ஒப்புக்கு வருகிற மாணவர்களும் படித்து முடிக்கிறார்கள், அந்த படிப்பினால் எந்த பயனும் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் 6 விதமான மாணவர்களை பற்றி நாம் தெளிவாக ஆராய்கிற போது ஒன்றை புரிந்து கொள்ளலாம். யாரெல்லாம் முனைப்பு காட்டுகிறார்களோ, நாம் எதற்காக படிக்க வந்தோம் என்பதில் தெளிவாக இருக்கிறார்களோ, தங்கள் வாழ்க்கைக்கு என்று ஒரு நோக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மட்டும்தான் இந்த சமூகத்தில் வெற்றி பெறுகிறார்கள். இந்த கூல் டைப்பாக இருக்கிறாங்களே, அந்த கூல் டைப்பாக இருக்கிறவங்க எப்படின்னா, மற்ற திறன்களை எல்லாம் வளர்த்து கொள்ளுகிறார்கள். அந்த மற்ற திறன்களின் காரணமாக அவர்கள் நடைமுறை வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நடைமுறை வாழ்க்கை வேறு, கல்வி வேறு. கல்வியில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் வெற்றி பெறுவது இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு கல்லூரி நிர்வாகத்தில் இந்த ஒப்புக்கு வருகிற மாணவர்கள், அவங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னா கவுன்சிலிங் தேவைப்படுது. அவர்களை அழைத்து கவுன்சிலிங் பண்ணணும். ஒருவேளை அவர்களுக்கு அந்த கல்வியில் விருப்பமே இல்லை அப்படின்னா,
அவர்களை அந்த கல்வியிலிருந்து நிறுத்துவது மிகவும் உதவியாக இருக்கும். அதேமாதிரி விட்டு விலகி ஓடுகிற மாணவர்கள் இருக்கிறார்களே, அந்த மாணவர்களுக்கும் தேவைப்படுவது என்னென்னா ஒரு விதமான ட்ரீட்மெண்ட். மனையியல் வல்லுநர்களால் அவர்களுக்கான மருத்துவம் தேவைப்படுகிறது. ஏன்னா அவங்க எல்லாரும் ஏன் ஃப்ரீக் அவுட் ஆனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, மது பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்ம திருத்துறதுக்காக நினைக்கிறோம். திருத்துவதால் அவர்கள் மது பழக்கத்திலிருந்து மீள முடியாது. மருத்துவர் திருநாவுக்கரசு போதை அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் போட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை நான் 2-3 முறை வாசித்திருக்கிறேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு போதை பழக்கத்திலிருந்து ஒருத்தர் மீளணும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்களுக்கு நாம் அறிவுரை சொல்லி அவங்க மீண்டுருவாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. முதல்ல என்னென்னாக்கா 3 விதமாக வியாதிகளை பிரிக்கலாம். முதலாவது வியாதியை வராமல் பார்த்துக்கிறது. ரெண்டாவது, வியாதி வந்த பிறகு அந்த வியாதிக்கு நாம் மருத்துவம் செய்வது. மூன்றாவது, அந்த வியாதி மறுபடியும் வராமல் பார்த்து கொள்வது. இதுதான் 3. இதில் அவர் என்ன சொல்கிறார்னா, ஒன்று மருத்துவர்களாக பார்த்து குணப்படுத்தக்கூடிய சில வியாதிகள், மருத்துவர்களாக பார்த்து குணப்படுத்தக்கூடிய வியாதிகள். ரெண்டாவது மருத்துவர்களும் நோயாளிகளும் சேர்ந்து ஒத்துழைப்பு தருவது, இது 2வது வகை. மூணாவது, நோயாளிகள் பங்கு தான் அதிகம் அப்படிங்கிறது 3வது வகை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, போதை பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க, மருத்துவர்கள் மட்டும் அவர்களை குணப்படுத்தி விட முடியாது. அதனால் பாதிக்கப்பட்டவர்களும் ஒத்துழைப்பு தந்தால்தான் அந்த பழக்கத்திலிருந்து அவர்கள் மீள முடியும். இந்த ஃப்ரீக் அவுட்ஸ் ஒப்புக்கு வருகிறவர்கள், இந்த மாணவர்கள் குறைவாக இருக்கிற வரை அந்த கல்லூரியினுடைய சூழல் நன்றாக இருக்கும். இந்த 2 விதமான மாணவர்களுக்கும் தேவைப்படுவது என்னென்னா, சிகிச்சை தேவைப்படுகிறது, ஆலோசனை தேவைப்படுகிறது, அரவணைப்பு தேவைப்படுகிறது. எங்கள் கல்லூரியில் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு +2ங்கிறதுனால பெரிய அளவில் போதை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் யாரும் இல்லை. பள்ளி அப்போ தான் ஃபஸ்ட்டு +2 ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களை எல்லாரையுமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இந்த +2வில் ட்ரீட் பண்ணாங்க. அப்போ இருந்த சூழலும் அப்படித்தான். +2வில் என்ன சிலபஸ்னு தெரியாது, எப்படி கேள்விகள் கேட்பாங்கன்னு தெரியாது, மாடல் கொஷின் பேப்பர்ஸ் வரல, எப்படி எக்ஸாம் வைப்பாங்கன்னு தெரியல, எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. எல்லாமே எல்லாருக்குமே புதுசு, டீச்சர்ஸ்க்கும் புதுசு, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரியுது. அதனால் என்னன்னாக்கா, இந்த +2 முடித்த உடனே காலேஜ் போன உடனே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்கூல் மனப்பான்மையோடு தான் நாங்கள் காலேஜ் அணுகணும். இப்போ என்னாச்சுன்னா, எங்கள் வகுப்பில் பெரிய அளவில் இந்த ஒப்புக்கு வருகிற மாணவர்களும் ஒய்யார மாணவர்களும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்படின்னா, கீன் டைப்பாக இருந்தாங்க, கூல் டைப்பாக இருந்தாங்க. 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸு அல்ட்ரா கூலாக இருந்தாங்க. அவங்களும் இப்போ நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு 1-2 மாணவர்கள் மட்டும்தான் இந்த ஒப்புக்கு வருகிற மாணவர்களாகவும் ஃப்ரீக் அவுட்ஸாகவும் இருந்தாங்க. கடைசியில் அவர்கள் முகவரி இல்லாமல் போய்விட்டார்கள். மிக மிக திறமையான மாணவர்களாக இருந்து கூட அவர்கள் அந்த கல்லூரி வாழ்க்கையில் முனைப்பும் நாட்டமும் காட்டாத காரணத்தினால் அவர்கள் உதிர்ந்து போனவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அந்த உதிர்ந்து போகிற மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிற சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், கல்லூரியில் முதல்ல மாணவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றிய ஒரு தெளிவான பார்வையை நாம் ஏற்படுத்துவது அவசியம். அதை நோக்கி அவர்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டிருக்கிறார்களா என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் முக்கியம். அடுத்தது மிகவும் முக்கியமானது, மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொள்வதற்கான வழிமுறைகளை நாம் ஏற்படுத்துவது அவசியம். 10 மாணவர்களுக்கு என்று ஒரு வழிகாட்டி பேராசிரியரை நியமித்து அவர்களை வாரம் ஒரு முறை சந்தித்து அவர்கள் எந்த அளவில் முன்னேற்றம் அடைகிறார்கள் என்பதை கண்காணிப்பது அவசியம். அடிக்கடி அவர்களுடைய பெற்றோரிடம் பேசி அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையை 1ஆம் ஆண்டு செப்பனிட வேண்டும். நான் ஒன்று பார்த்துட்டேன், இந்த ஃபஸ்ட் இயரில் யார் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் இறுதி இயர் வரைக்கும் இருக்குது. அந்த ஃபஸ்ட் இயர் தான் அவங்களுடைய ஃபார்மேட்டிவ் இயர்ஸ். அதில் என்ன மாதிரியாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அணுகிறார்களோ அதுதான் இறுதி வரை அந்த கல்லூரி வாழ்க்கையில் துணையாக இருக்கிறது. ஆனால் இந்த 1ஆம் ஆண்டே இந்த மாணவர்களை நெறிப்படுத்தி விட்டால் அவர்கள் தங்களை முனைப்பு மாணவர்களாகவோ அல்லது முனைப்பும் ஒய்யாரமும் சேர்ந்த மாணவர்களாகவும் வடிவமைத்து கொண்டால் அவர்கள் எந்த இடத்திலும் தடமாற மாட்டார்கள், எந்த இடத்திலும் வழி தவற மாட்டார்கள், தங்களுடைய நோக்கத்தை அடைந்து விடுவார்கள். நன்றி, வணக்கம்.